வீட்ல யாரையுமே காணும்க்கா. அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, நீங்க இங்கனே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். என் புருஷனையே காணோம். 10 மணி வரைக்கும் இழுத்து போத்தி தூங்குவான். அத்தையும் காணோம், ஆதிரையும் காணோம். அக்காவை மட்டும்தான் பார்த்தேன். தர்ஷினி உலக்க போட்டு உட்கார்ந்துருக்கா, துணி எடுத்து கொடுத்துட்டு வரேன்னாக. எங்கன்னு போயிருப்பாங்க எல்லாரும்? ஒருவேளை அந்த பொண்ணோட சிங்கப்பூருக்கே போயிட்டாங்களோ? இவங்க கிட்ட பாஸ்போர்ட் என்ன சொல்ற நீ? பார்க்கலாம், வா வா. எல்லாரும் என்ன வச்சுக்கலாமா? ஏமா, அதான் ரூமுக்கு ரூம் அண்ணன் ஹீட்டர் போட்டு வச்சிருக்காருல, அப்புறம் எதுக்குமா கண்ணெறிகிற மாதிரி விறகு எரிச்சு வெந்நீர் போட்டிருக்க? இதான் மாமா ட்ரெடிஷன். தீபாவளி அப்பெல்லாம் சிங்கப்பூர்ல எங்க வீட்டுக்கு வெளியில விறகடுப்பு வச்சு வெந்நீர் போட்டு குளிப்போம். ஆனா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தீபாவளி எனக்கு ரொம்ப திருப்தியாவும் சந்தோஷமாவும் விடிஞ்சிருக்கு மாமா. இந்த தீபாவளி தான் நான் உறவுகளோட கொண்டாடுற முதல் தீபாவளி. ஆயிரம் வசதி இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும்னு பிடிவாதமா இருந்தாலும் அங்க நான் அப்பா 2 பேர் மட்டும்தான். அப்பத்தா இருந்த வரைக்கும் இருந்த சந்தோஷமும் அவங்க போனதும் காணாம போயிடுச்சு. அவங்க சொல்ற பழக்க வழக்கம், அவங்களோட உணவு முறை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் அப்பாவால அதை பெருசா ஃபாலோ பண்ண முடியல. அம்மியில அரைச்சு வச்ச குழம்பு எப்ப மிக்சிக்கு மாறுச்சோ அப்பவே டேஸ்ட் போயிடுச்சு. அதுல இருந்து சந்தோஷம் கூட போயிடுச்சு. அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் ரெகுலராகவே சமைக்க ஆரம்பிச்சேன். ஊர் பழக்கம் மாறாம நம்ம சாப்பாடு நம்ம பழக்க வழக்கத்தை விடாம செஞ்சேன். இன்னும் சொல்லணும்னா அம்மாவை பார்த்ததும் எங்க அப்பத்தாவை பார்த்த மாதிரியே இருந்தது. அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சு, அப்பதான் உன்னை திரும்ப பார்த்துட்டேன்னு அப்படியே முத்தம் கொடுக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. பார்த்தாலும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா சங்கோஜமா இருந்ததுனால பேசாம இருந்துட்டேன். சரிதா, அம்மா இல்ல அத்தைன்னே கூப்பிடு. சரிங்க அத்தை. என்னக்கா கிளவியும் சேர்ந்துருச்சு?
உங்கள் அப்பனை பார்த்தா காலில் விழுந்துருவேம்மா. புள்ளைய எப்படி வளர்ந்துருக்கான் துரைசாமி. நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து வீடே சந்தோஷமா இருக்குமா. இது அப்படியே நீடிக்கணும் தாயி. எல்லாருக்கும் எண்ணெய் வச்சு அரப்பு தேய்ச்சி விடுங்க. இந்தாங்க அத்தை. கதிருக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். நிறைய முடி வச்சிருக்கேன் மண்டையில். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீ வை. ஐயோ, நீங்க தான் அத்தை வைக்கணும். இம்புட்டு வருஷமா நான் தான் வச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் நீ வையே. நீ வைக்கிற நேரம் இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா அமைஞ்சி உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா இந்த வீட்டுக்கு மருமகளா அமையட்டுமே. தப்பு தப்பா நடக்குதுக்கா. ஏம்மா, இந்த வீட்டோட பெரிய மனுஷங்கிறத நிரூபிச்சிட்டம்மா. சரியா சொன்னம்மா. வெய்யுமா. ஐயோ அத்தை, இல்ல நீங்க இருக்கும்போது நான் எப்படி? நான் வாழ்ந்து முடிச்சவ. நீ வாழ போற புள்ள. வளர்ற கை உன் கையால என்ன வச்சா என் புள்ள வாழ்க்கை வளரும், தலைக்கும். வெய். இல்ல, பெத்த அம்மா விட நான் எப்படி? நான் தானே சொல்றேன். வைக்கிற உனக்கும் அவனுக்கும் நல்லபடியா வாழ்க்கை அமையட்டுமே. ரொம்ப யோசிக்காத, வெய்யுமா. என் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டியம்மா. என்ன பெத்த ஆத்தா. குந்தவ, அம்மா சரியா தான் சொல்லுச்சு. வைதாயி, ஜனனி, என்னது இது? விடு ஜனனி. எதுக்கு இவ்வளோ எண்ணெய் தேய்க்கிற? போதும், விடு. சும்மா இருக்க முடியாத உன்னால? நல்லா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா குளிச்சேன்னு வையேன், உன்னோட பாடி ஹீட் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா குறைஞ்சு போயிடும். தீபாவளி தான் நாங்கள் எண்ணெய் வச்சே குளிப்போம். இதுல மசாஜ் வேற. டோன்ட் ஃபீல் மேன். இவ்ளோ வருஷமா நோ வைஃப் நோ மசாஜ். இப்போ நான் வந்துட்டேன்ல, இனிமே வாரம் மசாஜ் தான், எவ்ரி சாட்டர்டே. அதுவும் இந்த வருஷம் தல தீபாவளி வேற. சாருக்கு மாமியார் வீட்ல தடபுடலா தீபாவளி விருந்துதான். ஆமா, குட் மாப்பிளை, குட் தீபாவளி. கம், ஐ ஆல்சோ டு ஹெட் மசாஜ். ஏய், என்ன நீ? என்ன? ஓ, do you want to do massage? Yeah, why not? Why not me? I'll call your mummy. Do massage to her. She will enjoy. அத்தை. Yeah. Okay. I know massage, you continue. அந்த பயம் இருக்கட்டும். ஏய், தெரியாம சொல்லிட்டேன். பொறுமையாத்தை. சாரி. இது மண்டையா இல்ல மத்தளமா? இந்த அடி அடிக்கிற.
குந்தவ ஏமா யோசிச்சுக்கிட்டே இருக்க வைமா. ஏய் சக்தி, தலையை நிமிந்து உட்கார்றா, அப்பதானே எண்ணெய் வைக்க முடியும். இல்ல நல்லா நிமிந்து உட்காரு, எல்லாத்துக்கும் கூச்சப்பட்டுக்கிட்டே இருப்ப. குந்தவா வைத்தா வை வை. எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. அம்மா செல்லம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லதாம்மா இருக்கேன். சாப்பிட்டியாம்மா? ம், சாப்பிட்டேன். நீ வீட்ல இல்லாம நம்ம வீட்ல நடக்க போற முதல் தீபாவளிடா இது. நீ உன் மாமியார் வீட்ல சந்தோஷமா தலை தீபாவளி கொண்டாட போறேன்னு நினைச்சோம். ஆனா இப்போ அம்மா, நீ இப்படி எமோஷனா வந்தா நான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். ப்ளீஸ் அழாதம்மா. என்ன லைஃப்மா இது? நம்ம வீடு வீடாவே இல்ல ஜனனி. மனசுல இவ்ளோ கவலையை வச்சுக்கிட்டு வெளியே உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சமாளிக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்குடா. அம்மா ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன். நீ தான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கல்ல, அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? அவர்தான் நம்ம பொண்ணுக்கு தலை தீபாவளி, அங்க அவ பிஸியா இருப்பா. இருந்தாலும் ஒரு வாட்டி வீடியோ கால் பண்ணி அவளுக்கு விஷ் பண்ணணும், மாப்பிள்ளைகிட்டயும் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரை சமாளிச்சு இப்பதான் கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். வந்தா என்ன குதிக்க போறாரோ தெரியல. அப்பா கிட்ட நீ ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கோ. சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டல்ல? அங்க எல்லா வசதியும் உனக்கு இருக்கா? ஆமா, இங்க திங்ஸ் வாங்கிட்டு வந்து நான் சமைச்சுக்கிறேன். கன்வீனியன்ட்டா தான் இருக்கு. யாருமே இல்லாம எங்கேயும் போய் நீ உக்காந்துக்கிட்டு நீ ஏன் ஏதோ ஒண்ணு சமைச்சுக்கிட்டு எதுக்குடா இதெல்லாம்? அம்மா, அடுத்த தீபாவளிக்குள்ள பாரு, எல்லாம் நல்லபடியா செட்டில் ஆகி நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பேன். ஆமா, நீ ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவ. உன்னை அங்க விட்டுட்டு நாங்க இங்க கொண்டாடணுமா? அம்மா, ஐ ப்ராமிஸ் யூமா, அடுத்த தீபாவளிக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம். ஓகேவா? சின்ன குழந்தைங்களை சமாதானப்படுத்துற மாதிரி என்ன சமாதானப்படுத்துற இல்ல? அம்மா, நிச்சயமா நடக்கும்மா, நீ தைரியமா இரு.
சரிம்மா, நீ பாத்துக்கோ. நான் இங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு அப்புறமா பேசுறேன். அம்மா, அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. சரிடா, நீ நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பாத்துக்கோ. அம்மாவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணேன்னு. சரி. அம்மா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இலைய மூடவே மனசு வரலம்மா. என்ன ருசி! உப்பு, புளி, காரம், இது மூணும் தாம்மா ஒரு சாப்பாட்டோட ருசியே. இது மூணும் கரெக்டாக இருக்குமா சாப்பாட்டில். பிரமாதம்மா, அசத்திட்ட சாப்பாட அப்படியே தொண்டை வரைக்கும் இருக்குமா அந்த சுவை. இத்தனை வருஷம் நாம வடிச்சு கொட்டினதெல்லாம் வேஸ்டா? அதே கறிதான், அதே சமையக்கட்டு தான். ஆனா எப்படி நீ சமைக்கும் போது மட்டும் இப்படி ருசியா இருக்கு? புதுசா இருக்கானே. இத்தனை வருஷமா சமைக்கிறேன்ற பேர்ல ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு இப்பதானே என்ன புரியுது. ரொம்ப ஏமாந்துட்டாங்க போல. சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். என்னம்மா பேசாமல் இருக்க? சமையல் எப்படி? நல்லா இருக்குப்பா. உங்க அப்பத்தா தேவி சமையல் மாதிரியே இருக்கு. ஏம்மா, சமையல் செஞ்ச கைக்கு தங்கத்தில் காப்பு தாம்மா செஞ்சு போடணும். குந்தவையை கல்யாணம் பண்ணிக்கிற போகிற மாப்பிள்ளை கொடுத்து வச்சவன். இவர் பார்க்க வேலைக்கு என்ன பேர் தெரியுமா? காலமெல்லாம் வாய்க்கு ருசியான சாப்பாடு, கண்ணுக்கு லட்சணமாக அம்சமான பொண்டாட்டின்னு ராஜ வாழ்க்கை வாழ போகிறேன். என்னப்பா சக்தி, என்ன நான் சொல்கிறது? இது எல்லாமே உங்க அப்பா சொல்லி கொடுத்ததானா? இல்ல, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம், அப்புறம் இன்டர்நேஷனலா சமைக்கிறதுக்காக கோர்ஸ் போனேன். என்னது, சமைக்க கத்துக்க கோர்ஸா? அதுவே ப்ரொஃபஷனலா எடுத்துக்க போறீங்களா? அப்படின்னா ஓகே. பட் நீங்க இருக்கிற அளவுக்கு எதுக்கு கோர்ஸ் எல்லாம் போறீங்க? இதே மாதிரி ஜனனி சமைச்சப்ப இவங்க என்ன பேச்சு பேசினாங்க? The way to the man's heart is through his stomachன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆமா. என்னதுமா? என்னம்மா சொல்ற? படக்கு படக்குன்னு இங்கிலீஷ்ல பேசி போடுற, எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. தமிழ்ல பேசினா மட்டும் இவருக்கு விளங்கிடும். Another word from you, you're going to regret it for your whole life. I'll make sure of it.